Hello students, welcome to Salem CBSE channel. Yes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ் கொஞ்சம் ப்ரெஷர் எல்லாம் இருக்கும் இப்போ பிகாஸ் நம்ம போர்டு எக்ஸாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம்ல. வெதர் யூ ஆர் இன் 11th and 12th இருக்கலாம், இல்லாட்டி 10th இருக்கலாம். போர்டு எக்ஸாம்ஸ் நம்ம பக்கத்தில் வந்துருச்சு. எஸ், ஸோ ஒரு 1 இயராக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க விஷயத்த நம்ம டெஸ்ட் பண்ணுற டைம். ஸோ அதனால எல்லாரும் கொஞ்சம் டென்ஸ்டாக இருப்பீங்க, கொஞ்சம் சீரியஸாக இருப்பீங்க. முதல்ல இருந்தே சிஸ்டமேட்டிக்காக படித்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு ஹாப்பியாக தான் இருப்பீங்க, இல்லாட்டி காமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஆனால் நிறைய பேர் ரெகுலராக படிக்காமல் இருந்துக்கலாம். ஸோ அதனால் எக்ஸாம் டைமில் வரும்போது எல்லாரும் கொஞ்சம் ப்ரெஷரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் காமன். அது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான், எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ அது எதுவும் ஸ்பெஷல் கிடையாது. நான் ப்ரெஷராக இருக்கேன், எனக்கு இப்போ டென்ஷனாக இருக்குன்னா அது உங்களோட மட்டும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் தேர் எவ்ரிவர். எல்லாருக்கும் இருக்குதா பிரச்சனை தான் அது. ஸோ அந்த டைமில் நம்ம மைண்டுக்கு நாமளே கொடுக்க வேண்டிய, நாமளே ஃபீட் பண்ண வேண்டிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. டு ஓவர் கம் தீஸ் இஷ்யூஸ், டு ஓவர் கம் தீஸ் பிரச்சனைகள். ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன். ஓகே, ஸோ லெட்ஸ் வெல்கம் யூ ஆல் டு திஸ் செஷன். சேலத்தோட சேனல்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு கிளாஸஸ் ஆகட்டும், இல்லாட்டி மற்ற அப்டேட்ஸ் ஆகட்டும், எல்லாமே டைமில் கிடைக்கும். அண்ட் சைலம் தமிழ்நாட்டில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் நம்ம கிராஷ் ப்ரோக்ராமை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் இஸ் ஆல்ரெடி கோயிங் ஆன். அதே மாதிரி ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் 12th எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஆஃப்லைன் நம்ம பார்த்தீங்கன்னா இல்லை கிராஷ் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறீங்கன்னா மொத்த சாப்டர்ஸ் 11th and 12th இருக்கிற மொத்தம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி சாப்டர்ஸை மொத்தத்தை 20 மாடியூல்ஸாக பிரித்து ஒவ்வொரு மாடியூலாக ஃபினிஷ் பண்ணுறோம். ஒரு மாடியூலில் ஃபிசிக்ஸில் இருந்து ஒரு சாப்டர், கெமிஸ்ட்ரியில் இருந்து ஒரு சாப்டர், பாட்டனி, ஜுவாலஜிலேருந்து ஒவ்வொரு சாப்டர் அப்படி இருக்கும். அந்த மாடியூல் முடிச்ச உடனே மாடியூல் எக்ஸாம் இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் டெஸ்ட் இருக்கும், கிரேட் இந்தியன் பேட்டில் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கும். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்லாம் வரும்போது நமக்கு எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த எக்ஸாம் சீரீஸ் சைலத்தோட எக்ஸாம் சீரீஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பேன். அண்ட் திஸ் இஸ் த ஃபீ ஸ்ட்ரக்சர். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. வித் மெட்டீரியல்ஸ் அண்ட் வித்தவுட் மெட்டீரியல்ஸ் ஆன்லைனோட ப்ரைஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ ஹாவ் அன் ஆஃபர், 10% ஆஃபர் வேறு இப்போ இருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் ஜஸ்ட் ஆஃப்டர் த போர்ட் எக்ஸாம், 12th போர்ட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. 3 சென்டர் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க நமக்கு: திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர். ஸோ 20,000 + GST தான் இப்போதைக்கு அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் நமக்கு எக்ஸாம் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. சைலத்தோட எக்ஸ்க்ளூசிவான டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்காங்க. அதான் XTS. ஓகே, ஸோ நம்ம பேச்சஸ், திஸ் இஸ் மாரான்னா சொன்னால் நம்மளோட ஹைப்ரிடாக இருக்கிறது ஆஃப்லைன் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். வெற்றி இஸ் த ஆன்லைன் ரிப்பீட்டர் பேட்ச். தளபதி ஃபார் த 12th ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு சைலம் ப்ரீமியர் லீக் நம்மளோட ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம். எஸ், ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ கம் டு த பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் பாருங்க, இப்படியெல்லாம் பயந்துட்டெல்லாம் இல்லை நீங்கள் எல்லாரும். ஓகே, தெரியும். இருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மைண்டில் இருக்கும். எல்லாரோட மைண்ட்லையும் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இங்கே நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. பாருங்க, எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் ஸ்மார்ட்டர் தேன் மீ. நமக்கு தோணும், இந்த டைமில் தோணும், எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன். வாட் வில் பி மை பேரண்ட்ஸ் ரியாக்ஷன்? நம்ம எக்ஸாம்பிள் சொதப்புனா, ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பேரண்ட்ஸோட பிரச்சனைகள், பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அதே மாதிரி நிறைய பேருக்கு தோணும்னா கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கலாம். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் ப்ரெஷர் ஆகி நம்ம எல்லாமே சொதப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய தாட்ஸ், ஈஃப்னு சொல்லி நம்மளே இப்படியே உட்காந்து யோசிக்கிறது எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் தான். தீஸ் ஆர் ஆல் நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாருக்குமே வரும். நீங்கள் முதல்ல புரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இது காமன். இட் இஸ் தேர். எல்லாரோட மைண்ட்லும் நெகட்டிவ் தாட்ஸ் வருதான் செய்யும். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னா, எல்லாருமே அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேயே இருக்க மாட்டேன். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது உடனே அதை ஒரு பாசிட்டிவான ஆக்ஷனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணா ஓகே, யூ ஆர் த வின்னர். அதான் எல்லாருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அந்த தாட்ஸ் வரும்போது அதுலேயே இன்வால்வ் ஆகாமல், அதுலேயே டைம் போகாமல் ஒரு பாசிட்டிவான ஆக்ஷனை வச்சு இந்த நெகட்டிவ் தாட்டை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டேன்னா that is the success. அங்கதான் உங்களுக்கு சக்சஸ் வரும். அது இல்லாமல் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லயே இருந்தீங்கன்னா இருக்கிற டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ப்ரொடக்டிவாக எதுவுமே பண்ண முடியாது.
ஆல்ரெடி பண்ண வச்ச ஒர்க்கு கூட உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். கிளியர்? அப்போ நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் வருது, பிரச்சனை கிடையாது. அது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கிற விஷயம்தான். ஆனால் நம்ம பண்ண வேண்டியது என்ன? அதுலேயே வந்து இன்வால்வ் ஆகாமல், ஓவராக இன்வால்வ் ஆகாமல், உடனே ஒரு பாசிட்டிவான ஆக்ஷனை வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணணும். கரெக்டா? கரெக்ட். ஸோ வாட் இஃப் நான் வந்து என்ன ஆகும், ஃபெயில் ஆச்சா என்ன ஆகும், என்னோட பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி தாட்ஸ்லேயே இருக்காதீங்க. ரிமெம்பர், தீஸ் ஆர் தாட்ஸ், நாட் ரியாலிட்டி. எஸ், நீங்கள் இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே வந்து நடந்த விஷயம் இல்லை, நடக்க போகிறோமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம். நடந்த விஷயத்தை பற்றி ஓகே, தட் இஸ் ஓவர். நடக்க போகிற விஷயம் நம்ம கண்ட்ரோல்லையா? நம்ம கண்ட்ரோல்லையா? யோசிக்கணும். ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது எப்போவுமே யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஓகே, ஃப்யூச்சரில் இது நடக்கலாம், இது நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிக்கிற அந்த சப்ஜெக்ட், அந்த டாபிக், இஸ் இட் வித்தின் மை கண்ட்ரோல்? அது என்னோட கண்ட்ரோல்லையா? சில விஷயங்க நம்ம கண்ட்ரோல்லையே இல்லை. நம்ம யோசிக்கிற மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ், ஒரு 99% விஷயங்களும் நம்ம கண்ட்ரோல் இல்லை. அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நாம் நெகட்டிவாக யோசித்தாலும் பாசிட்டிவாக யோசித்தாலும் என்ன யூஸ்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை. அப்படின்னா நீ அதை பாசிட்டிவாக யோசிச்சுக்கோ. எதுக்கு நெகட்டிவாக யோசிக்கணும்? பிகாஸ் உன்னோட கண்ட்ரோலில் இருந்தால் உனக்கு அதை வந்து சேஞ்ச் பண்ண முடிஞ்சா ஓகே ஃபைன். உன்னோட கண்ட்ரோல்லே இல்லாட்டி ஒரு விஷயத்த எதுக்கு நெகட்டிவாக யோசிக்கணும்? பாசிட்டிவாக யோசி. புரிஞ்சுதா? இப்போது உன்னோட கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன், அதை பற்றி நெகட்டிவாக யோசிக்கிறேன், பாசிட்டிவாக யோசிக்கிறேன். எதை யோசிக்கலாம்? பாசிட்டிவாக யோசி. நெகட்டிவாக யோசனை வரும், தாட்ஸ் வரும். அப்போ என்ன பண்ணணும்? அது என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம். அப்போ நான் நினச்சா அதோட ரிசல்ட்டை மாற்ற முடியும். நான் நினச்சா அதை வந்து இப்படி கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த சைடில் இருந்து இந்த சைடுக்கு கொண்டு வர முடியும். நெகட்டிவ் சைடில் இருந்து பாசிட்டிவ் சைடுக்கு கொண்டு வர முடியும். அது என்னோட கண்ட்ரோலில் தானே இருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அடுத்த யோசனை தான். ஓகே, திஸ் இஸ் வித்தின் மை கண்ட்ரோல். அப்போ அடுத்தது அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? வாட் ஷுட் ஐ டூ? யோசிங்க. அது உங்களுக்கு கரெக்டாக தெளிவாக உங்கள் முன்னாடியே இருக்கும். அது பண்ணுங்க. ஸோ ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட், ஆஸ் அன் எக்ஸாம் கோயிங் ஸ்டூடெண்ட், நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிற ஆக்ஷன் என்ன? படிக்கிறது. இருக்கிற டைம் அது எவ்வளோ நாள் இருக்கலாம்? ஒரு 10 நாளா இருக்குல்ல, ஒரு 1 வீக்காவது இருக்கும்ல. எஸ், இந்த இருக்கிற டைம் டேபிள் எல்லாம் உங்கள் கையில் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஜுடிஷியஸாக கரெக்டாக இருக்கிற டைமை வந்து டிவைட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக படிங்க. நெகட்டிவ் தாட் வந்தாலே என்னோட கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் படிக்கிறது தான். அது நான் ஒழுங்காக பண்ணுவேன். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்து எனக்கு டைம் இல்லை. ஐ வில் நாட் வேஸ்ட் மை டைம் இன்டல்ஜிங் இன் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தா பிரச்சனை முடிஞ்சிச்சு. நம்ம இருக்கிற டைமெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொடக்டிவாக படிக்க முடியும். அதோட ரிசல்ட்டு கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் உங்களால் டெலிவர் பண்ணவும் முடியும். ஸோ நெகட்டிவிட்டிக்கு இங்கே என்ன, நம்ம லைஃப்பில் எங்கே இடம் இருக்குது? இடமே இல்லை. நம்ம கையில் இல்லாத விஷயம் நம்ம கையில் இல்லை, அவ்வளோதான். பாசிட்டிவாக யோசிங்க, நல்லதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கையில் இருக்கிற விஷயம் எஸ், அது என்னோட ஆக்ஷனால் எனக்கு மாற்ற முடியும். அவ்வளோதான். எஸ் கைஸ். ஸோ ரியாலிட்டி என்ன? The sad reality is நல்லா படிக்கிற பசங்களுக்கும் இதே டென்ஷனாக இருக்காங்க, இதே பிரச்சனைகள் இருக்காங்க, இதே நெகட்டிவ் தாட்ஸ் இருக்காங்க. பட் கைஸ் யூ ஆர் ரியலி ஒர்க்கிங் ஹார்ட். நீங்கள் நல்லா தான் உழைச்சி தான் படிக்கிறீங்க. அதே மாதிரி யூ ஆர் டூயிங் டெய்லி MCQs. நீங்கள் டெய்லி வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க. யூ ஆர் டூயிங் யுவர் பெஸ்ட். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது எப்போ ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியாது. சில பேர் வந்து இயர் ஸ்டார்டிங்கில் இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, சில பேர் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் டெய்லி நீங்கள் அது பண்ணிட்டு தான் இருக்கோங்க. யூ ஆர் டூயிங் வெல். ஓகே, நீங்கள் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். அது படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து ஒரு நாளைக்கு வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அங்கங்கே வந்து உங்களுக்கு தாட்ஸ் வரும். நான் இதை படிக்கிறதெல்லாம் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து எனக்கு ஞாபகம் வருமா? கொஸ்டின் பார்த்தா இதோட ஆன்சர் எழுத முடியுமா? அந்த பாயிண்ட் ஞாபகம் வருமா? இந்த பாயிண்ட் ஞாபகம் வருமா? இந்த மாதிரி நிறைய தாட்ஸ், இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ். அப்படி அதில் இன்டல்ஜ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா தான் படிச்சுக்கிட்டுருக்கோம், நான் ஃபோக்கஸாக தான் படிச்சுட்டு இருக்கோம், ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறோம், ஷார்ட் நோட்ஸ் வந்து நான் ரிவைஸ் பண்ணுவேன், எக்ஸாமுக்கு முன்னாடினாலும் நான் ரிவைஸ் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு எல்லாம் வந்து ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றி வரி பண்ணிட்டாதீங்க. அதை பற்றி வரி பண்ண என்ன ஆகும் தெரியுமா? நம்மளோட டைம் வேஸ்ட்டாக போகும். அது மட்டும் இல்லை, நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படியே கீழே போகும். ஸோ நான் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க.
எல்லாம் நல்லா தான் பிளான் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறீங்க. அதோட ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களோட பாடி லாங்குவேஜில் இருக்கணும். எஸ்பெஷலி நான் சொல்கிறேன், இந்த டைமில் வீட்டில் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஏன்னா அவங்க பார்க்குறது அவங்களோட பையன் இல்லாட்டி பொண்ணு படிக்கிறேன், தேவையான அளவுக்கு தூங்கலை, படிக்கிறேன், சாப்பிடலை, டென்ஷனாக இருக்கேன். ஸோ அவங்களும் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு வீட்லேயே வந்து ஒரு நெகட்டிவ் ஆம்பியன்ஸ் ஆகும். அப்படி அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தான். பேசிக்கலி நீங்கள் தான் அதுக்கெல்லாம் காரணம். சரி, நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா தான் படிச்சிருக்கீங்க, ஓகே, அண்ட் யூ ஆர் டூயிங் குட். இனி இருக்கிற டைமும் நீங்கள் பாசிட்டிவாக ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண போகிறீங்க. அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உங்களோட அந்த கான்ஃபிடென்ஸு, உங்களோட அந்த பாசிட்டிவான வைபு உங்கள் பேரண்ட்ஸுக்கு கிடைக்கட்டும். நான் சொல்றது புரியுதா? நமக்கு நல்லதான் நடக்க போகுதுன்னு நமக்கே தோணாமல் மற்றவங்களுக்கு எப்படி தோணும்? இந்த எக்ஸாம் வரப்போகிற எக்ஸாம் வந்து நான் சூப்பராக தான் பண்ண போகிறேன் அப்படின்னு உனக்கு தோணும். முதல்ல உனக்கு தோணுனா தான் அது மற்றவங்களுக்கு தோணும். புரியுதா? அப்போ தான் அது நடக்கும். அப்போ தான் நம்ம என்விரான்மெண்ட் நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. போலோ கோயிலோ சொன்ன மாதிரி. கரெக்டா? ஸோ நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா வேணும். நல்லா தான் படிச்சிருக்கேன், ஃபிசிக்ஸ் நல்லா படிச்சிருக்கேன், கெமிஸ்ட்ரி சூப்பராக படிச்சிருக்கேன், இந்த சாப்டர்லாம் எனக்கு சூப்பராக தெரியும், இந்த சாப்டர்லேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் நான் சூப்பராக பண்ணுவேன். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, அது நமக்கு வேணும். நம்ம பாடி லாங்குவேஜில் இருக்கணும். சார், அம்மா, அப்பா, நான் நல்லா படிச்சிருக்கேன், டோன்ட் வரி, சூப்பராக பண்ணிவிடுவேன். அந்த பாடி லாங்குவேஜ் நமக்கு வேணும், கான்ஃபிடன்ஸ் வேணும். இதெல்லாம் வந்து ஒரு ஜாப் இன்டர்வியூலாம் போகும்போது ரொம்ப முக்கியம். ஜாப் வந்து பெரிய எம்என்சியாக இருக்கலாம், பெரிய பெரிய கம்பெனியாக இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து அந்த கேண்டிடேட் அங்கே போகும்போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா அதான் பார்ப்பாங்க அவங்க. என்னோட குவாலிஃபிகேஷன், எஸ், அதுக்கெல்லாம் ஒரு இருக்குது, பட் அது வந்து டிசைட் பண்ணாது. குவாலிஃபிகேஷன் இருக்குது, மார்க்ஸ் எல்லாம் இருக்குது, மெரிட் எல்லாம் இருக்குது, பட் பார்க்குறேன் கான்ஃபிடன்ஸ் இல்லை. நோ, யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் தட் ஜாப்னு சொல்லுவாங்க. கான்ஃபிடன்ஸ் வேணும். என்னால் இந்த ஜாப் சூப்பராக பண்ண முடியும், இந்த கம்பெனிக்கு நான் வந்து ஒரு அசெட்டாக இருப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். அதுக்கு உங்களோட பாடி லாங்குவேஜில் இருந்து ஒரு பாசிட்டிவ் வைப் அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ பி கான்ஃபிடென்ட். நீங்கள் படித்ததை, நீங்கள் உழைச்சதை, நீங்கள் இவ்வளோ நாளாக படித்ததை, இனிமேல் படிக்க போகிறத, இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இமேஜ் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கணும். எக்ஸாம் ஹால் நான் நல்லா தான் பண்ண போகிறேன்னு அதை யோசிங்க. எக்ஸாம் ஹாலில் நீங்கள் சூப்பராக எக்ஸாம் எழுதுறத, எக்ஸாம் ஹாலில் சூப்பராக எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் ஹாப்பியாக வீட்டுக்கு வர்றதை, அதை வந்து கனவு காணுங்க, அதை வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். அந்த விஷுவல் தான் உங்களை வந்து வழி நடத்தும். அதான் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வைபுக்கு தரும். நெகட்டிவ் தாட்ஸை இப்படி தான் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். ஓகே, நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் ஏதாவது தடை போட முடியாது. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாருக்குமே வரும், அது வந்து தான் இருக்கும். பட் அதை வந்து எப்படி நம்ம டைவர்ட் பண்ணுறேன், அதை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறேன், அதில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ திங்க் எவர்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ரிஃப்ளெக்ஷன். பர்ஃபெக்ஷன் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா எக்ஸாம் டைமில் வந்து சில பேர் இருப்பாங்க, ஒரு சாப்டர் எடுத்து படிக்கிறேன், அந்த சாப்டரில் வந்து இம்பார்ட்டண்டான விஷயங்கள் படிச்சுக்கோங்க முதல்ல அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கேட்க மாட்டேன். சார், எனக்கு வந்து இந்த சாப்டர் இருக்கிற எல்லா பேராகிராஃபும் இம்பார்ட்டண்ட்டு, ஃப்ரம் த பிகினிங் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் எல்லாமே படித்து பர்ஃபெக்டாக இந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் தான் சார் நான் அடுத்த சாப்டர் மேலே கையை வைப்பேன் அப்படின்னாலாம் இருப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல நம்ம போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நல்ல இது கிடையாது. நம்ம படிக்க வேண்டியது எப்படி தெரியுமா? ஒவ்வொரு சாப்டர் கூட ஸ்கிப் பண்ணாமல் படிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஒரு சாப்டர் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்படின்னா எல்லா சாப்டரும் பர்ஃபெக்டாக படிக்காட்டி கூட நீ எல்லா சாப்டரையும் ஒரு அளவுக்கு மேலோட்டமாவது படிக்கணும்னு சொல்கிறேன். புரியுதா? மொத்தம் 10 சாப்டர், அதில் 5 சாப்டர் நீ பர்ஃபெக்டாக படிச்சிருக்கேன், ஆனால் மிச்சம் இருக்கிற 5 சாப்டர் பற்றி ஒன்றும் தெரியாது. அதை விட பெட்டர் என்ன தெரியுமா? 10 சாப்டர் இருக்குது, அந்த 10 சாப்டரை குறித்து உனக்கு ஓரளவுக்கு ஓவராலாக ஐடியா இருக்குது. ஏன்னா கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின்ஸ் வந்து இந்த 10 சாப்டர்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு, எல்லாமே அட்டென்ட் பண்ணுறதுக்கு உன்னால் முடியும். எப்போ? இஃப் யூ ஆர் அவேர் ஆஃப் திஸ் சாப்டர். இந்த சாப்டரில் என்ன கண்டென்ட் இருக்குது, இந்த சாப்டரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த சாப்டர் எதை பற்றி, இந்த சாப்டர் எதை பற்றி. 5 சாப்டர் பர்ஃபெக்டாக படித்தவனுக்கு அந்த 5 சாப்டர் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும், ரிமைனிங் கொஸ்டின்ஸ் அட்டெண்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் டோன்ட் வெயிட் ஃபார் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் பண்ணலாம், பர்ஃபெக்ஷன் இஸ் நல்ல குவாலிட்டி தான், தப்புன்னு சொல்லலை. பட் அதுக்கு ரொம்ப டைம் இருக்கணும். நீங்கள் ஏர்லியராக ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருந்தா ஓகே, பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருங்க, சூப்பராக இருக்கும். பட் ஏர்லியராக ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கல, லைட்டாக தான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சுன்னா டோன்ட் கோ ஃபார் பர்ஃபெக்ஷன். ஓகே, நீங்கள் உங்களை இருக்கிற டைமில் இருக்கிற இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை எல்லாத்தையுமே நல்லா படிங்க. ஓகே, நெக்ஸ்ட், கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். கம்பேர் யூ வித் யுவர் செல்ஃப், பீட் யுவர் ஹர்டில்ஸ். என்ன அர்த்தம்? கம்பேரிசன் வேண்டாம் இல்லை,
பக்கத்தில் இருக்க நெய்பர் பற்றி இல்லை கிளாஸ்மேட்டை பற்றி அந்த கம்பேரிசன்லாம் இருக்கலாம். உங்களுக்கும் கம்பேரிசன் இருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கும் இருக்கலாம் கம்பேரிசன். ஸோ முதல்ல நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது உங்களை வச்சு தான். ஓகே, என்னோட பாஸ்ட், என்னோட லாஸ்ட் மந்தை விட நான் இப்போ பெட்டராக இருக்கா, என்னோட ப்ரீவியஸ் வீக்கை விட நான் பெட்டராக இருக்கா. ஓகே, 2 days பேக் நான் இந்த சாப்டர் பற்றி ஒழுங்காக படிக்கல, இப்போ எனக்கு இந்த சாப்டர் பற்றி தெரியுது, நிறைய விஷயங்கள் தெரியுது. ஸோ யூ ஆர் கான்ஃபிடென்ட் ஆகும். அப்படி கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இன்னும் இதே மாதிரி அடுத்த 2 நாளில் இன்னும் நான் இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் 2 நாளில் வந்து 4 சாப்டர் நான் முடிக்கணும், அப்படின்னு தோணும். ஓகே, ஸோ உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும்னா நம்ம வந்து நம்மளே கம்பேர் பண்ணால் போதும், வேற யாரையும் வச்சு கம்பேர் பண்ண வேண்டாம். வேற யாரையும் வச்சு கம்பேர் பண்ணால் நம்ம டைமு நெகட்டிவ் எனர்ஜிக்கு தான் போகும். ஓகே, எஸ், only a few days left for the exam. அதான் உண்மை. ஸோ now you have only one job, focusing on studies. அதான் நான் சொன்னேன், நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நாம பண்ண வேண்டியது ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் என்ன? ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணி படிங்கடா, அவ்வளோதான்டா, வேற எதுவுமே பண்ண வேண்டாம். அதுல நீங்க பிஸியா இருங்க, படிக்கிறதுல பிஸியா இருக்கும்போது உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. நெகட்டிவ் தாட்ஸுக்கெல்லாம் டைமே இல்லை. ஏன்? ஐ எம் வெரி பிஸி வித் மை ஸ்டடீஸ். பிஸியா இருங்க. இல்லை படிக்க முடியல சார், எனக்கு ரெஸ்ட் வேணும், தூங்குங்க, படுத்து தூங்குங்க, சும்மா உட்காந்து யோசிக்காதீங்க. ஒன்றுல எந்திரிச்சு படி, உஷாரா எந்திரிச்சு படி, ஃபோக்கஸ் பண்ணி படி. இல்லை முடியலை, சேச்சுரேட்டட் ஆகிட்டேன், தலை வலிக்குது, ஓகேவா, படுத்து தூங்கு. இது ரெண்டுக்கும் இடையில சும்மா உட்காந்து அப்படி யோசிக்கிறது இப்படி யோசிக்கிறது அதையெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா ஐடில் மேன்ஸ் மைண்ட், அதான் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அப்போதான் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வரும், சும்மா உட்காந்து யோசிக்கிறது இருக்கு. ஐதர் யூ டூ ஆக்ஷன், இல்லாட்டி யூ டேக் ரெஸ்ட். இது ரெண்டும் நமக்கு தேவை தானே. இது ரெண்டும் இருந்தால் தானே நல்லா பண்ண முடியும் எல்லாமே. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு டைம் இருக்குல்ல, அதுதான். அப்படி ஒரு டைம் வேணுமா? ஓகே, ஃபேமிலி கூட சந்தோஷமா இருங்க, ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதெல்லாம் நல்லது. சும்மா உட்காந்து யோசிக்காது. அப்போதான் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நமக்கு வருது. நம்ம எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த டைம் தான். ஸோ ஸ்மைல், ரிலாக்ஸ், ஷோ வாட் யூ நோ. இல்லை, எஸ், நம்ம பண்ணிடுவேன், நோ ப்ராப்ளம். டவுட் கில் மோர் ட்ரீம்ஸ் தேன் ஃபெயிலர் எவர் வில். பயம் அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. இல்லை, அதே மாதிரி நம்மளை எவ்வளோ கிளாஸ் டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. சார் நான் வந்து அம்மா நான் ஒழுங்காக படிக்கலை, அதனால இன்றைக்கி நான் போகலை அப்படின்னு கிளாஸ் டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஆனால் இது போர்டு எக்ஸாம் ஸ்கிப் பண்ண முடியாது. நீங்கள் படித்ததோ இல்லையோ, யூ ஹாவ் டு அட்டெண்ட். ஸோ டோன்ட் என்ன பண்ணுறது, டோன்ட் ஹெசிடேட், டோன்ட் கொஞ்சம் பயமா அதெல்லாம் விடுங்க. இட்ஸ் அ ரியாலிட்டி. நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். போங்க, போய் உங்களால் பெஸ்ட் கொடுக்க முடிஞ்சால் அதை கொடுங்க, உங்களால் முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, டூ இட். ஓகே, பாசிட்டிவாக போங்க. கிராட்டிடியூட் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் தான் கிராட்டிடியூட். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? A grateful heart turns ordinary days into joy and struggles into lessons. See, நீங்கள் அந்த கிராட்டிடியூட் அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரைட், நம்ம லைஃப்பில் இருக்க வேண்டிய ஒரு ட்ரைட். நமக்கு பயம் வருது, பதட்டம் வருது, நம்மளால் முடியுமா, நான் வந்து இப்படி இருக்கேன், என்னோட நிலைமை மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், அந்த மாதிரி தாட்டெல்லாம் வரும்போது கிராட்டிடியூடாக இருக்கணும். நமக்கு இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸை கவுண்ட் பண்ணி பாருங்கள். யூ ஆர் ஹெல்த்தி, உனக்கு 3 நேரம் சாப்பிட்றதுக்கு எஸ் இருக்கு, உனக்கு ட்ரெஸ் எஸ் சார் நிறைய இருக்கு, வீடு இருக்கு, படிக்கிறதுக்கு ரூம் எஸ், டேபிள், புக்ஸ் எல்லாமே அவைலபிள், டேட்டா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ யூ ஹாவ் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி நம்ம செலுத்தணும். கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். இல்லாட்டி கூட ஒரு தேங்க்ஃபுல்னஸ் இருக்கும். ஈவன் ஏத்தியஸ்ட் அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஃபுல்னஸ். அது வந்து கிராட்டிடியூடாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கிறவன் தான் இனிமேலும் அவனுக்கு கிடைக்கிறதுலையும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ நல்லா இருக்கிற டைமை பாசிட்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு, நெகட்டிவ் ஃபீலிங்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இருக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் கிராட்டிடியூட். கிராட்டிடியூடாக இருக்கிறவனுக்கு நெகட்டிவ் தாட்ஸு வராது. If you are gratitude, if you are having that trait. Okay, ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பற்றி நான் சொன்னேன்ல, அதான் நமக்கு இருக்கணும். முதல்ல நம்மளோட பாடி லாங்குவேஜை பார்த்து நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். ஓகே, பரவாயில்லப்பா படிக்குது, அவன் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன். சி,
அந்த செல்ஃப் அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு ஓரா மாதிரி நம்ம கூடவே இருக்கும். மைண்டு தான் எல்லாமே. திஸ் இஸ் அ மைண்ட் கேம். ஓகே, எல்லா டெஸ்ட்டும் அப்படி தான், மைண்ட் கேம் தான். ஸோ நம்ம மைண்டை நாம எப்படி வச்சுக்கிறது, அதுக்கு நாம தான் ட்ரை பண்ணணும். ஓகே, நோ ஷார்ட்கட்ஸ். நம்ம மைண்டுக்கிட்ட நாம தான் சொல்லணும், நம்ம ஃபீட் பண்ணணும். இதுதான். ஓகே, ஐ எம் டூயிங் வெல் ஃபார் மை எக்ஸாம். நம்ம எக்ஸாம் நல்லா தான் பண்ண போகிறேன், நல்லா தான் நான் படிச்சிருக்கேன், எல்லாமே நீங்கள் ஃபீட் பண்ணிக்கோங்க. அதுதான் நடக்க போகுது. ஓகே, இருக்கிற டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்க. படிங்க படிங்க படிங்க, முடிஞ்ச அளவுக்கு படிங்க. டயர்டாக இருந்தால் படுத்து தூங்குங்க, அதுக்கப்புறம் எந்திரிங்க, மறுபடியும் படிங்க. அவ்வளோதான். ஸோ நோ டைம் ஃபார் நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட், ஐ ஹவ் டு சே. நிறைய பேர் நமக்கு வந்து யூடியூப்பில் கிளாஸ் எல்லாம் லைவில் எடுக்கும்போது நிறைய பேர் பசங்க சொல்கிறாங்க, இது எக்ஸாமில் பயமாக இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு செஷன் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே சொல்லலை. பட் ஒரு டைமில் சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் ஒரு டைமில் நமக்கு கேட்கும்போது ஓகே இதுதான் எனக்கு வேணும்னு தோணும். இல்லை, எனக்கு அப்படி ஃபீலிங் இருக்குது. என்னோட லைஃப்பில் நிறைய இடத்துல அந்த மாதிரி ஃபீலிங் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், பட் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் என் கூட இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட் ஆகட்டும், இல்லைடா என்னோடய ஃபேமிலி மெம்பர் ஆகட்டும், யாராவது சொல்லும்போது எனக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்கும். ஸோ அதனால தான் இப்போது இந்த டைமில் இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நல்லா படிங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் நடக்க போகுது. ஓகே, ஸ்டே ஹாப்பி, ஸ்டடி வெல். தேங்க்யூ ஸோ மச்.